Hello everyone, welcome to my channel Easy English with Sri. Friends, போன வீடியோவில் சிம்பிள் ப்ரெசன்ட் சென்டென்ஸ் உடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அதோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம். ஸோ அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸை நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் சென்டென்ஸில் தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் நாம் சிம்பிள் ப்ரெசன்ட் சென்டென்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்மளுடைய டெய்லி ருட்டீன் ஆக்டிவிட்டீஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நம்ம முதல்ல பார்க்க போகிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சென்டென்ஸ் தான். ஐ வேக் அப் பை 6 o'clock இன் த மார்னிங். நம்ம யூஸ்வலாக வீக் டேஸ் தான் அந்த 6 o'clock 5 o'clockலாம் எழுந்திரிப்போம். ஆனால் இதே சண்டேஸ் இல்லை லீவ் டேஸ் அப்படின்னா நம்ம கொஞ்சம் நேரம் கூட எக்ஸ்ட்ரா தூங்குவோம் இல்லையா? அப்படி நம்ம லேட்டாக எந்திரிப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்காக நீங்கள் இந்த எக்ஸ்ப்ரெஷன் யூஸ் பண்ணலாம். ஸ்லீப் இன். ஸ்லீப் என்னன்னா நான் கொஞ்சம் நேரம் கூட எக்ஸ்ட்ரா தூங்குவேன். ஸோ ஐ ஸ்லீப் இன் ஆன் சண்டேஸ். அப்படின்னா சண்டே நான் எந்திரிக்க கொஞ்சம் லேட் ஆகும். காலையில் நம்ம எழுந்த உடனே நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுற வேலை பெட்டையெல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது தான். அது நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோன்னு பாருங்கள். மேக் மை பெட்னா பெட்டை நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுன்னு அர்த்தம். as soon as I wake up I make my bed. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? பாத்ரூம் போவோம். இப்போ பாத்ரூம் போகிறது நம்ம கொஞ்சம் பாலிஷ்டாக தான் சொல்லுவோம் இல்லையா? தமிழ்னாலும் சரி. ஐ யூஸ் த பாத்ரூம், ஐ ஆன்சர் த கால் ஆஃப் நேச்சர். அதாவது நம்ம ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத சொல்கிறோம். நேச்சர் கால்ஸ் அப்படின்ற அந்த எக்ஸ்ப்ரெஷனை லேர்ன் பண்ணிக்கோங்க. நிறைய இடத்துல நீங்கள் பாத்ரூம் போகிறீங்க அப்படின்றத பாலிஷ்டாக சொல்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டி கை கழுவி ஃபேஸ் வாஷ் பண்ணி ப்ரஷ் பண்ணுறது. அதை எப்படி சொல்லலாம்? ஐ வாஷ் மை ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபேஸ் அண்ட் ப்ரஷ் மை டீத். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் எக்ஸசைஸ் இல்லை யோகா ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஆஃப்டர் தட் ஐ டூ சம் எக்ஸசைசஸ் ஆர் ப்ராக்டிஸ் யோகா அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஹாட்டாக ஒரு கப் காஃபி குடிப்பேன். அது இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்றத இந்த சென்டென்ஸ். ஐ ஹாவ் அ ஹாட் கப் ஆஃப் காஃபி. திஸ் இஸ் சம்திங் தட் ஐ ஆம் அடிக்டட் டு. இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்றத அந்த சென்டென்ஸில் அதுக்கப்புறம் அயர்ன் பண்ணுவேன் அப்படின்றத ஐ அயர்ன் மை க்ளோத்ஸ். எனக்கு என்னோடய ட்ரெஸ்ஸில் எந்த சுருக்கும் இருக்கக்கூடாது அப்படின்றத ஐ வாண்ட் மை ட்ரெஸ்ஸஸ் ரிங்கிள் ஃப்ரீ அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம்? ஐ டேக் அ ஷவர் அண்ட் கெட் ட்ரெஸ்ட். குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றுவேன். நான் வேலைக்கு போகும்போது எப்போவுமே ஃபார்மல்ஸ் தான் போட்டுட்டு போவேன். ஐ யூஸ்வலி வேர் ஃபார்மல்ஸ் டு ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம முடியை சீவோம் இல்லையா? அது வந்து ஐ ப்ரஷ் மை ஏர் இல்லாட்டி ஐ கோம் மை ஏர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கோம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு ஹேர் ஸ்டைல் போடுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா ஐ டூ மை ஹேர் அப்படின்னு சொல்லலாம். கோம்பிங் அப்படின்னா சீவுறது, டூயிங் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அதுக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் ஒரு பன்னோ ஏதோ போடுறது வந்து டூயிங். அதுக்கப்புறமா கொஞ்சம் பவுடர்லாம் பூசி மேக்கப் போடுவேன் அப்படின்றத ஐ புட் ஆன் சம் மேக்கப் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் பர்ஃப்யூம், எனக்கு பிடிச்ச பர்ஃப்யூம் அடிச்சுக்குவேன் அப்படின்றத ஐ வேர் மை ஃபேவரேட் பர்ஃப்யூம் அப்படின்னு அப்ளைக்கும் வேருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்ளை பண்ணுறதுன்னு இப்போ நம்ம கொஞ்சம் சாம்பிளுக்காக நம்ம கையில் எடுத்து பர்ஃப்யூம் தேய்ச்சி பார்ப்போம் இல்லையா? அது அப்ளை. ஆனால் இப்போ நம்ம வேர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மேலே அப்படி ஸ்ப்ரே பண்ணுறோம் இல்லையா? ஸோ இட் ஷுட் பி செட் ஆஸ் வேர். ஐ வேர் பர்ஃப்யூம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ஐ அப்ளை சன்ஸ்க்ரீன் பிஃபோர் ஐ ஸ்டெப் அவுட் as I am prone to sunburns. ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் லோஷன் எல்லாம் நம்ம அப்ளை இதில் ப்ரோன் அப்படின்னா எளிதில் தாக்கிடும் இல்லை எளிதில் அட்டாக் பண்ணும் அப்படின்ற மீனிங். ஸோ ஐ எம் ப்ரோன் டு சன்பர்ன்னா எனக்கு சீக்கிரமாக சன்பர்ன்ஸ் வந்து எஃபெக்ட் ஆகும் அப்படின்ற மீனிங்கில் தான் இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ப்ரோன் அப்படின்ற இந்த எக்ஸ்ப்ரெஷனை லேர்ன் பண்ணிக்கோ. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன் அப்படின்றத ஐ ஹாவ் அ ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நான் என்ன பண்ணுவேன்? பஸ் ஸ்டாப்புக்கு போகிறேன். ஐ வாக் டு த பஸ் ஸ்டாப். த பஸ் ரீச்சஸ் த ஸ்டாப் பை 8:10. நான் பஸ்ஸில் ஏறுறேன் அப்படின்றதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறது ஐ போர்ட் த பஸ் அண்ட் ட்ராவல் ஃபார் 45 minutes டு ரீச் மை ஆஃபீஸ். மை ஆஃபீஸ் டைம் ஸ்டார்ட்ஸ் அட் 9:30 அண்ட் எண்ட்ஸ் அட் 5 PM. ஆஃபீஸ் 9:30க்கு ஸ்டார்ட் ஆகி 5 o'clock வரைக்கும் ஒர்க் டைமிங் இருக்குது அப்படின்ற மீனிங். I take a break by 10:15 and have coffee with my colleagues. ஒரு 10-15 பக்கம் நான் என்னோடய கொலீக்ஸ்னால் கூட வேலை பார்க்குறவங்க கூட போய் ஒரு காஃபி சாப்பிடுவேன். By 1 o'clock I go to the cafeteria to have lunch. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கேஃபிட்டேரியாவுக்கு போய் 1 o'clock சாப்பிடுவேன்.
கேஃபடேரியாவில் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ பை சம் ஸ்நாக்ஸ் ஃப்ரம் தேர். I go back to office by 2 o'clock. I work till 4:50 p.m. and pack my belongings and leave the office at 5 o'clock. So belongings சொல்லும்போது என்னோட பேகு பர்ஸு இதெல்லாம் தான். பிலாங்கிங்ஸ்னால் தமிழில் உடைமைகள் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாப்புக்கு நான் நடந்து போவேன். I walk to the nearby bus stop. I reach home by 6:15. After reaching home, I relax for some time and watch my favorite TV show. ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து எனக்கு பிடிச்ச ஒரு டிவி ப்ரோக்ராமை பார்ப்பேன். அதுக்கப்புறம் I help my children with their homework. ப்ரப்போசிஷன் பாருங்கள், with their homework. I prepare dinner by 8 p.m. ஸோ குக் அப்படின்ற வேர்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ப்ரிப்பேர், ஐ குக் டின்னர் இல்லாட்டி ஐ ப்ரிப்பேர் டின்னர் அப்படின்ற வேர்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 9 o'clock பார்க்குறப்ப டின்னர் சாப்பிடுவேன். ஐ ஹாவ் டின்னர் பை 9 o'clock. முடிச்சு கொஞ்சம் நேரம் ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர் பார்ப்பேன் அப்படின்றத. ஆஃப்டர் தட் ஐ ஸ்பெண்ட் சம் டைம் இன் ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஐ கோ டு பெட் பை 11:30. இப்போ நாம் பார்த்த எல்லா சென்டென்சஸ்லையும் நீங்கள் ஒரு டெய்லி பேஸிஸில் ப்ராக்டிஸ் பண்ணிங்க. காலையில் எந்திரிக்கும் போது நீங்கள் ஒவ்வொரு வேலையை செய்யும் போதும் வந்துட்டு இந்த சென்டென்சஸை உங்கள் நினைவுக்கு கொண்டு வாங்க. இப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது டெய்லி திங்க் பண்ண தொடங்கினீங்கன்னா தான் உங்களால் ஈஸியாக பேச முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட சிம்பிள் ப்ரெசன்டென்ஸோட வீடியோவை பார்க்காதவங்களுக்காக கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அனுப்பியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி மேலே சஜஸ்டட் வீடியோவுடைய லிங்க்கும் வந்திருக்கும், மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெயிட் ஃபார் மை நெக்ஸ்ட் வீடியோ.